அந்த வீட்டுக்கு இன்னும் கம்மியான விலையா அப்படி ஒரு இசையமைப்பாளர் அதற்கு ரொம்ப நன்றி. இந்த பாடம் பாடா அப்படின்னு தொடங்கும். ஒரு கட்டளை பாடம். எல்லாரும் பாடலை கேட்கும்போது இன்செட் போட்டு கேளுங்க. இந்த பாடலானது காமத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடம். காமத்தை அப்பட்டமா சொல்லாம அழகா சொல்லிடுங்க. இதுல காதலை அழகா சொல்லாம ரொம்ப ஆழமா சொல்லிடுங்க. இந்த பாடலை புலப்படுத்த பாடகி இருக்காங்க. அதுல அவங்க முன்னுரிமை அதை கேட்கும்போது நம்ம எவ்வளவு செய்யும். தயவு செய்து இந்த பாடலை கேட்கிறீங்க எல்லாரும் ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஒவ்வொரு வரியும் ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த பாடலானது கிராமத்துல தொடங்கி ஒவ்வொரு சலனத்திலையும் ஆதரவு இருந்தது. இந்த பாடலை பத்தி நான் ரொம்ப சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை பத்தி ஒரு பெரிய ஆர்டிகல் வெளியிட்டாங்க. அந்த ஆர்டிகல்ல எனக்காக ஒரு பத்தியே வெளியிட்டாங்க. அப்படின்னா இந்த பாடல் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. இந்த பாடலை பத்தி நான் சொல்ல இதுல உள்ள ஒவ்வொரு வரியும் ரொம்ப எளிமையாகவும் ரசனைக்குரியதாகவும் கற்பனைக்குரியதாகவும் அதை சொல்லியிருப்பாங்க. வெறும் இலக்கிய டிராக்டரை விட கவிஞர் பாடல் பொழுது அந்த பாடல் எவ்வளவு கவித்துவமா இருக்கும் என்பதை இந்த பாடல் தமிழ் திரையுலகத்துக்கு நிச்சயம் காட்டும். இதுக்கு மேல இதை பற்றி நடக்கிறதுல அது நீங்க கேட்டு நீ கருத்து வெளியிடுங்க. நன்றி. கவிஞர் சார் அவரே வந்து இந்த பாடலை சொல்லிட்டாரு. நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா பேசுறேன். எனக்கு ரொம்ப வருஷமா மியூசிக்ல ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவரோட ஒரு வாய்ப்பு கிடைக்கல. வருத்தப்பட்ட ஸ்டேஜ்ல தமிழ்ல அவரோட பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ டைரக்டர் சொன்ன மாதிரி இந்த படத்தை பத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு எஃபர்ட் எடுத்தாங்க அதை கேட்கும்போது கண்டிப்பா இந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமான இருக்கு. எல்லா பாட்டாலும் கேளுங்க. அந்த படத்தை தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. கண்டிப்பா அந்த பாட்டை ஹெட்செட் போட்டு கேளுங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு ஹெட்செட் கிடையாது. அதனால நீங்க ஒரு ரெகுலர் பாட்டு அனைவருக்கும் வணக்கம். ரூட் நம்பர் 17 இந்த படத்தோட டைரக்டர் அபிலாஷ் என்னுடைய நண்பர். தாடியில் ஒரு படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் சம்பந்தமாக மீட் பண்ணார். ஜான் சார் அப்புறம் நல்ல நண்பர் ஆகிட்டோம். இந்த படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அன்பு தம்பிகளுக்கு வணக்கம். தேங்க்யூ. இங்க வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். அண்ட் என்ன இன்வைட் பண்ணாது மரியாதைக்குரிய ரமேஷ் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ரூட் நம்பர் 17 ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கெட்டப் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா எனக்கு தெரிஞ்சு இப்படி இருந்தவங்க வீட்டுல இருந்துருங்க. அதான் ரொம்ப யோகப்பட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது. நாங்க டிவியில தான் கணக்கான ஒரு இடம் கிடைக்கணும், அந்த இடம் ஸ்ட்ராங்கா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடி ஒரு மனிதராக நண்பரா பார்த்துருக்காங்க. என்னன்னா இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் கீழே தெரிஞ்சு வரது எல்லாமே இருக்கு. ஆனா என்னால மேல வர முடியல. நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு நிறைய நாள் நீங்க கேட்கும். கண்டிப்பா நம்ம 17 கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சரி நம்ம 17 சரி ஒரு பெரிய பெரிய சக்சஸ் கொடுக்கும். அந்த டீம்லயே ஒரு பெரிய பாராட்டு. இப்ப என்னன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை. இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு எல்லா சார்பாக சகோதர உங்களுக்கு மற்றவங்க கேட்கும்போது எனக்கு கூடுதல் சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ எல்லாருமே நன்றி. கண்டிப்பா படம் பார்த்து இந்த எல்லா நாளைக்குமே சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. அந்த ஒரு ரொம்ப நேரம்
ஃபர்ஸ்ட் மீடியா எல்லாருக்குமே எப்பவுமே எல்லா படங்களையும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு 17 சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு பெரிய இடத்துக்கு போகணும். தேங்க்யூ. சிங்கர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா, அதாவது பாட்டு அழகா இருக்கும், பாட்டுகளே அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்வேதாதான் தேங்க்யூ எல்லாரும் சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அப்போ அடுத்த பட்சத்தில் பாட்டிக்கு சொல்லி ஆசைப்பட்டேன். நான் பேசினாலே ஆசைப்பட்டேன். அந்த படத்தை பண்ண வேண்டியது பண்ண முடியல. அது ரொம்ப வருத்தம் இருக்குது. நான் நடிகர் என்னுடைய பேர் சிதம்பரம். எனக்கு நான் நடிகர் ஆகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். அங்கே எப்போ ஆகாஷ் சார் இருந்தாலும் சரி, நான் எப்போ நைட் வரைக்கும் சினிமாலே வளரக்கூடிய ஒரு நல்ல டேரக்டர். அவருக்கு படம் தயாரிக்க உதவிய டாக்டர் அமர் சார் மற்றும் விமல் சார், இந்த படத்தை திரையிடல் உதவிய சுப்ரமணிய பிலிம் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அப்புறம் உண்மையிலே வந்து சித்தன் ரமேஷ் சார் மிரட்டல் நம்பர் 70 உண்மையில பார்க்க ரொம்ப மிரட்டலான படமா இருக்குது. உண்மையில சீன்ஸாக பார்த்து உண்மையிலே பார்க்க நல்லா இருக்கு. அறிவுமலன் சார் கர்நாடகிலிருந்து உலகம் சார் வந்து அயலி அப்புறம் மாவீரன் நூறு வரைக்கும் இறங்கி வளம் வந்துகிட்டு இருக்காங்க. சாருக்கு நன்றி. அப்புறம் முக்கியமாக என்ன பண்ணலாம், உள்ளத்துறைய மனிதர்கள் ஆதரவு உள்ளத்துறை உயர்வு தண்ணியோட உயர்வு எப்படி இருக்கோ அதுக்கு மேல் தாமரை தண்ணி உயர்வு இருக்கும். என்ன எவ்வளவு உயர்வாக இருக்கோ அதில் உயர்வாக இருக்கும். அதே மாதிரி இலக்கிய மீடியம் வரும்போது இதோட எண்ணம் ரொம்ப உயர்வாக இருக்கு. கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு. நன்றி. வணக்கம். டைரக்டர் அபிலாஷ் தேவன், பிரசாந்த் பிரணவ், மியூசிக் டைரக்டர் ஜோசப் பச்சன் அண்ட் அதில் நடித்த எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா, அதை தவிர யாருக்குமே மங்களகரமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன கூப்பிட்டு ஒரு புலிக்குழம்பு வைப்பாங்க. அந்த புலிக்குழம்பை சாப்பிட்டாங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி சிவா சார், மோகன் சார், நீங்க ஏன் அந்த பக்கம் உட்காந்துங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் சுஜாதா சேச்சி அண்ட் அப்ரோஸ் சேச்சினா அனியத்தி அண்ட் ஸ்வேதா ஆதி பிரதர் எல்லாரும், மிஸ்டர் ஜித்தன் ரமேஷ் மிரட்டுகிறார் அப்படின்னா நடிப்பில் மிரட்டுவார். அது 100% தெரியும். ஆனால் பிக் பாஸ் வருஷம் எனக்கு ரொம்ப ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு படம் அவர் பார்த்துருக்கேன். வெரி வெரி டேலண்டட் பர்சன். அந்த படத்தில் வந்து எல்லாரும் பார்த்துட்டு பரானா அதில் மாடியில் ஒரு சீன் இருக்கும். அதை பார்த்து யோசிக்கிறேன். ஒரு டேலண்டட் பர்சன். நம்ம நிஷா பெரியம்மா சொல்ற மாதிரி எனக்கு தெரியுமா அவங்க சொன்ன மாதிரி இவருக்கு வந்து எல்லா பேரும் அந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல ரூட்ல வந்து போயிட்டு இருக்கு. 7-1-8 சைனீஸ் படமும் நல்லா இருக்கு. சைனாவில் ரிலீஸ் ஆகும். அதனால நல்ல ஒரு விஷயம். ஆல் தி வெரி பெஸ்ட் நீங்க ஆங்கர் பண்ணிட்டு இருக்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். ஆனா குடிக்கிற போக மக்கள் அப்பதான் ட்ரெண்டிங். ஒன்றுக்கு தேவையான ஆகாது ட்ரெண்டிங் ஆகும். நிஷா எதையும் சாப்பிடுகிறேன். ரியலி ப்ரௌட் ஆஃப் அந்த மழையை வந்து நாங்கள் வீட்டு விட்டு வெளியில் வராமல் இருக்கும்போது நிஜமான ஒரு சிங்க பெண்மணி. அது ஐ ஹேவ் டு சே தட் ப்ளீஸ் கிவ் ஹர் எ பிக் ஹேண்ட். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தேடி கொடுத்தாலும் பார்த்தாது அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது தன்னோட காசை எடுத்துக்கொண்டு செலவு பண்றது இவங்க கேட்டு வைப்பாங்க. ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் போத் ஆஃப் தம் அண்ட் கங்க்ராட்ஸ். தாராளமாக
நான் வந்து உங்க வீட்டுக்கு வருவேன், எனக்கு உங்க அம்மா சூப்பரா சமைச்சது நான் வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஐயோ அந்த சாப்பாடு இருக்கு அப்படின்னு எனக்கு வளர இஷ்டம். வளர இஷ்டம்.